அசாமில் விமானப்படை விமானம் தரையிறங்கும் போது ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விமானப்படை தளத்தில் பதைவதைக்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? ஜோர்ஹாட் விமானப்படை தளத்தில் தரையிறங்கிய விமானத்தில் தீப்பற்றியதும் அடுத்த கணமே வெடித்து சிதறிவிட்டது. என்ன நடந்தது என்று யூகிப்பதற்குள் விமானம் முழுவதும் தீப்பற்றியதில் துணை விமானி ஒருவர் மட்டும் வெளியே குதித்து படுகாயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். உள்ளே சிக்கிய எஞ்சிய 5 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதால் விபத்திற்கான காரணம் தெரிய வருமா? அசாம் மாநிலம் ஜோர்ஹாட்டில் ரவுரியா விமானப்படை தளம் அமைந்துள்ளது. இது வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள மிகவும் முக்கியமான விமானப்படை தளமாகும். இங்கு விமானப்படை வீரர்கள் பயிற்சி மேற்கொள்வதுடன் இராணுவ தடவாட பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு AN-32 ரக விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து விமானப்படை அதிகாரிகள் உட்பட 6 பேர் அடங்கிய விமானம் ஜோர்ஹாட் விமானப்படை தளத்திற்கு சென்றது. விமானம் காலை 10 மணி அளவில் தரையிறங்கியதும் விமானத்தில் தீப்பற்றி உள்ளது. அதைக் கண்டு விமானி சுதாரிப்பதற்குள் அடுத்த கணமே விமானம் வெடித்து சிதறி உள்ளது. இந்த விபத்தில் விமானப்படை அதிகாரிகள் பிரசாந்த் சிங், சுபம் குமார், ஜிதேந்திர சர்மா, அக்னி வீரர்கள் கீமாராம் குமாவத் மற்றும் டேனிஷ் ஆலம் ஆகிய 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த கோர விபத்தில் துணை விமானி ஒருவர் மட்டும் ஆபத்தை உணர்ந்து வெளியே குதித்து உயிர் தப்பி உள்ளார். விமானம் வெடித்து புகை மண்டலம் கிளம்பியதும் உடனே மீட்புப் படை விரைந்து வந்தனர். அவர்கள் படுகாயத்துடன் உயிருக்கு போராடிய துணை விமானியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் உயிரிழந்தவர்களின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அங்குள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இயந்திர கோளாறு காரணமாக விபத்து நிகழ்ந்ததா அல்லது வானிலை காரணமாக விபத்து நிகழ்ந்ததா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விமான விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிட்டுள்ளதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. எனவே விசாரணை முடிவில்தான் விபத்திற்கான உண்மையான காரணம் தெரியவரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1986ஆம் ஆண்டு முதல் இந்திய விமானப்படையில் AN-32 ரக விமானம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 40 ஆண்டுகளில் இந்த ரக விமானம் இதுவரை 22 முறை விபத்தில் சிக்கியுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு சென்னை தாம்பரத்தில் இருந்து அந்தமான் நிக்கோபாருக்கு புறப்பட்ட AN-32 ரக விமானம் நடுக்கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. அந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 29 பேர் உயிரிழந்தனர். இதேபோன்று கடந்த 2019ஆம் ஆண்டு அசாமின் ஜோர்ஹாட்டில் இருந்து புறப்பட்ட AN-32 ரக விமானம் ரேடாரில் இருந்து மாயமானது. பின்னர் அருணாச்சல பிரதேசம் அருகே 8 நாட்களுக்கு பின் ஒரு குலைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணித்த 26 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த நிலையில் ஜோர்ஹாட் விமானப்படை தளத்தில் தரையிறங்கிய விமானம் விபத்தில் சிக்கியதில் விமானப்படை அதிகாரிகள் 3 பேர் உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.